சில சமயம் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்தானா படிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுப்பேன். ஓகே. ஸோ ஒரு பவுன்ஸ் போர்டு தானே, ஒரு சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு அனலிட்டிக்கல் நிறைய படம் எனக்கு கூட எழுதியிருக்காங்க வேற. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரோஜா நினைக்கிறேன். அதுல வந்து எனக்கு வில்லேஜ் வந்து நான் வில்லேஜ்ல இருந்ததே கிடையாது. ஸோ அந்த வில்லேஜ் ஏர்லி போர்ஷன் முழுக்க அந்த ஃப்ளேவர், நான் அது வரைக்கும் வில்லேஜ்குள்ள சப்ஜெக்ட்கே போகல ஜாஸ்தி. ஆமா. ஸோ ரோஜா போனது ஒன்லி பிகாஸ் அவங்க இருந்தாங்க கூட. ஓகே. ஸோ அந்த ஆல் த வில்லேஜ் போர்ஷன்ல நிறைய அவங்க எழுதினது. ஓகே. ஓகே. ஸோ ஸோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணும்போதும், அவங்க டெலிவிஷனுக்கு பண்ணும்போதும் நான் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பெல்லாம் கன்வீனியன்ட்டோ அப்பெல்லாம் ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஓகே சார். ஏன்னா நாங்கள் எக்ஸைட் ஆகிற மாதிரி சுதர்ஷன் மேம் கண்டிப்பாக எக்ஸைட் ஆயிருப்பாங்க. ஸோ படம் ஒவ்வொன்றா பார்க்கும்போது ரஷோ இல்லை வந்து ஃபைனல் அவுட்புட் அவங்க பார்த்துட்டாங்களான்னு தெரியல, பட் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன சார்? அவங்க ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் ஃபர்ஸ்ட் வந்து அது இட்ஸ் குட், அதுலேட்டு வேணாம், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியும் நல்லா இருக்குன்னு. எது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நமக்கு ஆள் வேணும். ஓகே. ஸோ அது தட் இஸ் ஒரு சென்சிபிள் ஒப்பீனியன் தேவைப்படுது. சுற்றி நான் சொன்ன மாதிரி நம்ம உள்ள போயிட்டோம்னா ரொம்ப நமக்கு தப்பு மட்டும் தான் தெரியும். இது இன்னும் கரெக்டாக பண்ணணும், அது இன்னும் கரெக்டாக பண்ணணும், நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் ஓவராலாக போகிற பாதை கரெக்ட் தானே, நினைச்சது வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து வெளியிலேருந்து இருக்கிற ஒரு ஆள் தேவைப்படுது. ஓகே. ஸோ சில சமயம் அதுக்கு அது டெஃபினட்டாக அவங்க ஒப்பீனியன் இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு 5 கூட இருக்கிற ஒரு இல்லை பழைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்போ டைரக்டராக இருக்கிற நம்ம, ஸோ எல்லாரும் அப்படிதான்.